ஆனந்த் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஐடி துறையில் பல வருடங்கள் பணியில் இருந்த ஆனந்த் அவர்கள் தன்னுடைய தீவிர ஆன்மீக தேடலில் பகவத் ஐயாவின் எளிய ஞானத்தால் ஈர்க்கப்பட்டு தன் தேடலை முடித்துக் கொண்டவர். நடிப்புத் துறையிலும் சாதித்துக் கொண்டிருப்பவர். விரைவில் நீங்கள் விரும்பும் ஒரு நடிகருடன் வெள்ளித்திரையில் திரு ஆனந்த் அவர்களை காணலாம். அடுத்த சில நிமிடங்களை நமக்காக செலவிட திரு ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ டோட்டலாக ஒரு 45 மினிட்ஸ் அப்படி இதை பற்றி பேசிட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கொஸ்டின் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு ஹவு டு ஹேண்டில் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன், சிங்கிள் சொல்யூஷன் அவர் சிம்பிள் சொல்யூஷன். நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு இருக்கு? வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாருமே தெய்வம் நோக்கி தேடிட்டே இருக்கோம், பிரச்சனைகள் நோக்கி தேடிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன், எப்படி இதை பார்க்கறது அப்படின்றது மோர் இன் சயின்டிஃபிக் வே, அறிவியல் ரீதியா இப்படி பார்க்கறது. ஆன்மீகம் அப்படின்ற விஷயம் வந்து மோர் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், நிறைய பிலாசபி அந்த கான்செப்ட் மேலே பெரிய மாஸ்டர் மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க கடவுள் நம்பிக்கையோ இல்லை ரிலீஜியஸ் நம்பிக்கை இல்லை பிலாசபி மேலே கான்செப்ட் மேலே இல்லை அது ஏதோ ஒரு குருவை பார்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சா ஒரு லாஜிக்கலா இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம லைஃப் ப்ராப்ளம்ஸை எப்படி பார்க்கறது அப்படின்ற ஒரு அப்ரோச் தான். ஏன் அப்படின்னா இதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க நம்பிக்கையின் அடிப்படையில போனா ஒவ்வொருத்தரும் வந்து என்னோட தான் பெருசு, இதுதான் சிறந்தது, இதை விட இதுதான் பெட்டர், அதுதான் பெட்டர், ஒரே ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். நான் ஒரு இடத்துல போனீங்கன்னா ஒரு டைப் சொல்லலாம், ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு இதை மீட் பண்ணீங்கன்னா இதை விட பெட்டரா இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும், எதை நம்புறது. ஏன்னா நம்மளுக்கே கண்ணில் தெரியாம கண்ணை கட்டி காட்டுற மாதிரி. ஸோ அதுல நம்ம எங்க போறது, கரெக்டா அது கரெக்டானு தெரியாது. ரெண்டுமே ஈக்குவலா அட்ராக்டிவா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நம்மளுக்கு எதை ஃபாலோ பண்றது அப்படின்னு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஸோ அப்படிலாம் இல்லாம மேடம் சொன்னாங்க இல்லையா, பகவத் மிஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ல தான் நான் விசிட் ஆகிட்டேன். ஸோ பகவத் ஐயான்றது ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர், ஒரிஜினல் ஃபவுண்டர். ஸோ அவர் வந்து இந்த மெத்தட இந்த ஒரு கான்செப்டை வந்து சார் சாரி டு இன்டரப்ட், உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. ஆடியோ கிளியரா இல்ல. ஆடியோ கொஞ்சம் கிளியரா இல்ல. ஓகே, பெட்டரா? இப்போ இந்த மைக் பக்கத்துல அந்த மாதிரி வச்சா இல்ல, நீங்க ஹெட்செட் கொஞ்சம் எடுத்துட்டு பாருங்களேன், டைரக்டா பேசுங்க, ஓரளவு கேக்குதான்னு பார்க்கலாம். ஹெட்செட் இதுல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன், டைரக்டா பேசினா எப்படி வரும்? கொஞ்சம் பெட்டரா இருக்கா? கொஞ்சம் பெட்டரா இருக்கு சார். ஓகே, கொஞ்சம் மைக்ரோஃபோன் பக்கத்துல வச்சேன். ஓகே, ஸோ இந்த பகவத் மிஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் அதை பற்றி அதில் தான் அசோசியேட்டாக இருக்கேன். ஸோ அவரு கண்டுபிடிச்ச கான்செப்ட் தான் நம்ம பேச போகிறோம். as I said, இது வந்து மோர் ஆஃப் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கல் அப்ரோச்னால யார் வேணா இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணி இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு லீட் ஹாப்பி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, வரி ஃப்ரீ லைஃப் அப்படின்றது தான் அந்த ஐடியா. இந்த ஐடியாவே அதுதான். ஓகே, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு சினிமாவுக்கு போகிறது, ஒரு மியூசிக் கேட்கறது, எங்கேயோ போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுனா கூட எல்லாத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு அதுல இருந்து ஒரு திருப்தி, ஒரு அனுபவம் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குதுக்காக தான் நம்ம தேடி போயிட்டே இருக்கோம். ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அது நிற்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணாலும் கூட இப்போ ஒரு வேலைக்கே போறேன், ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வேலை கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிச்சிருது. அந்த இனிஷியலா அந்த கிடைக்கும் போது அந்த சந்தோஷம் போயிடுது. 3 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு அடுத்த லெவல் போனாதான் எனக்கு அது நிம்மதி, அடுத்த லெவல் போனாதான் எனக்கு ஃபுல்ஃபில், நிறைவு தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு வரணும். அந்த லெவல் போனப்புறம் அதுவும் கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருக்கு, அதுக்கப்புறம் அதுவும் சாதாரண விஷயம் ஆயிடுது, அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகணும். இப்படியே எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு வீடு வாங்கினா கூட, ஒரு வீடு வாங்கும்போது புதுசா வீடு வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏதோ ஒரு அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். 6 மாசத்துல இல்லை இதை விட அடுத்த டார்கெட், அந்த டார்கெட்டே வேற ஒரு டார்கெட் நோக்கி வரும். இப்படி எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்ததுன்னா கல்யாணம் நடக்க வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டார்கெட் நோக்கி விடும். ஸோ இப்படி ஒரு நிறைவே இல்லாம தேடுதல் கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கு.
பிசிக்கலா ஓடுறது ஒரு விஷயம், சைக்கலாஜிக்கலா மென்டலா எதையோ ஒரு நிறைவை தேடி ஓடிட்டே இருக்கும் இல்லையா வாழ்க்கையில். ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைவை வந்து நம்ம எப்படி பர்மனண்டா நிறைவை வந்து எதை தேடி போட்டுட்டு இருக்கோம், நிறைவை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுறோம். அதுதான் வந்து ஆன்மீக தேர்வுன்றது. அதுதான் நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். அது வந்து பெரிய பெரிய கான்செப்ட், அது கடவுள் இல்லை மற்ற ஆன்மா அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளெல்லாம் போகாம சிம்பிளா பார்த்தாவே நீங்க அதை பார்த்தாலுமே ஃபைனலா ஒரு நிம்மதி, ஒரு வாழ்க்கையில ஒரு நிறைவு அதை தேடி தான் எல்லாருமே. ஸோ அதை வந்து ஒரு சயின்டிபிக்கா லாஜிக்கலா பார்த்துட்டாவே பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு அப்ரோச்ல தான் நான் பேசப்படுறேன். அப்படி பார்த்துட்டா எல்லாருமே யார் வேணா இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு லாஜிக்கலா ஒரு ஒரு 15 வயசு இருக்கிற பையனுக்கு அந்த அறிவு, ஒரு பேசிக் காமன் சென்ஸ் அறிவு இருக்கு இல்லையா, அது இருந்தாலே புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஐடியா கொடுக்கலாம். ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஒன்று வந்து இப்போ வந்து எனக்கு பொருளாதார பிரச்சனை, பணம் இல்லை, வசதி இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஷிப் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல. வீட்லேயே ஆகட்டும், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வச்சு தான் பேசுறேன். இல்லை கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், வெளியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், எனக்கு பிஸ்னஸ் சரியாக ரன் பண்ண முடியல, பிஸ்னஸ் ப்ராப்பராக வின் பண்ண முடியல, இல்லை எக்ஸாமில் கரெக்டாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. அந்த மாதிரி வெளியில் இருக்கிற இதெல்லாம் வந்து வெளியில் சம்மந்தப்பட்ட ஆக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதாவது நம்ம ஆக்ட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமில் சரியா இது ப்ரெசென்ட் பண்ண முடியலன்னா நம்ம ஒர்க் பண்ணணும், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கு என்ன கோச்சிங் எடுத்துக்கணுமோ இல்லை என்ன ட்ரைனிங் எடுத்துக்கணுமோ அதுக்கு எடுத்துக்கிறது தான். அப்படியே அப்போ தான் ஒர்க் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அவருக்கு உடம்பு சரியில்லை, ஓகே, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாமே ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எப்போ கெட் ட்ரீட் இல்லையா, அந்த மாதிரி செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இன்னொரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், விச் இஸ் மோர் ஆஃப் கவலை, வருத்தம், ஒரு நிறைவே இல்லாமல் இருக்கிறது, எப்பவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபீலிங்லேயே இருக்கிறது, எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறது, நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் இதுதான் வந்து தட்ஸ் தி சென்டர் ஆஃப் எவ்ரிதிங். அதுதான் வந்து முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அதுதான் சென்டரா இருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு ஈஸியா வெளியில கண்ணுக்கு தெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து பணம், பொருளாதார பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம், இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு வெளியில கண்ணுக்கு தெரிஞ்சா கூட அதோட பேக்ரவுண்ட்ல டீப்பர் லெவல்ல பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு வந்து எல்லா வசதியுமே இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, ஆரோக்கியமா இருக்குது, ஹெல்த்தா இருக்கு, ஹெல்த் எல்லாமே எந்த ப்ராப்ளமுமே இல்லை. என்ன வேணுமோ ஒரு அடுத்த நிமிஷம் அவர் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அப்படி ஒருத்தர் ரொம்ப வசதியா இருக்காரு, எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கு, என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஆனா அவருக்கு மனசுல ஒரு நிம்மதி, ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு, ஒரு ஃபீல் மனசுல ஒரு ஏக்கம், ஒரு குறை, ஒரு நிறைவு இல்லாத தன்மை இருந்துட்டே இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு காசு பணம்லாம் அவ்வளவா எதுவுமே இல்லை, ரொம்ப மிடில் கிளாஸ், ரொம்ப மிடில் கிளாஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அடுத்த வேலை இருக்கே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய பிரச்சனை, சுற்றி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் அவர் மனசுக்குள்ள வந்து நிம்மதியா இருக்கு. அவருக்குள்ள அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியா இருக்கு, நிறைவோட வாழ்ந்துருக்காரு, நிறைவு தன்மையோட வாழ்ந்துருக்காரு. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரி பார்த்தோம்னா நம்ம இப்போ உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணும், ஆப்வியஸா இதை தான் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பணம் இல்லை மற்ற வசதி எல்லாமே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான உழைப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அடையலாம். பட் வேற இந்த மன நிம்மதி, திருப்தி, நிறைவு இதெல்லாம் வந்து சம்திங் வந்து நம்மளுக்கு புரியும், ஏன் இது கிடைக்கல, ஏன் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல். ஸோ மனசு தான் இங்கே முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா இப்போ வெளியில கூட ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேலை செய்ய தெரியலன்னா அதுக்காக ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இல்லை வேற யாராவது வச்சு அந்த வேலையை செய்யலாம், இல்லை எனக்கு யாராவது கற்றுக் கொடுத்துக்கலாம், இல்லை அவங்களோட ஹெல்ப், என்னோட ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பை கூட எடுத்துக்கலாம். ஸோ வெளியில இருக்கிற வேலையெல்லாம் கூட நீங்க வந்து இந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடியும். வேற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், கவலை, வருத்தம், துக்கம், மன நிம்மதியா இது இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம மட்டும்தான் ஹேண்டில்
ஸோ ஏன்னா அதுதான் வந்து நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாம தான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிடும். இதுதான் வந்து கோர் ப்ராப்ளம் லைஃப். இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, மனசை பற்றின ஒரு புரிதல் தேவைப்படும். ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் கூட உங்களுக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ண. இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஃபோன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தப்பா உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சா மெசேஜ் கொடுக்கணும், கால் கட் ஆகிடும். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும்னா நீங்கள் வேற ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுவீங்க. ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எங்கெங்க என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியும் கிளியரா. அப்போதான் அதை கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியும், கரெக்டாக அந்த ரிசல்ட் அவுட்புட். இப்போ மைண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னாலும் இப்போ மைண்டை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இங்கே எப்படி வேலை செய்யுது, இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாதான் அது கரெக்டாக ஆப்ரேட் பண்ணும். இதை கரெக்டாக ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாதான் நீங்கள் மைண்டில் இருக்கிற மைண்ட் ரிலேட்டட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ண முடியும். எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதை கரெக்டாக டீல் பண்ணீங்கன்னா தான் மைண்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளியராக இருக்கும். அதை வச்சு நீங்கள் எக்ஸ்டர்னல் லெவலில், எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் லெவலில் நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ, என்ன எஃபர்ட் பண்ணணுமோ அதை போட்டு யூ கேன் அச்சீவ் யுவர் கோல்ஸ். உங்கள் கோல்ஸ் என்னவோ நீங்கள் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணணும். எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணணும், கிளியராக திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் இல்லையா. ஸோ அது அந்த கேட்டகரி. ஸோ இப்போ மைண்டை பற்றின புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதை புரிஞ்சுக்காமே நம்ம வந்து நான் எப்பவுமே எனக்கு கவலையே எனக்கு பிடிக்கல, கோபமா இருக்கிறது எனக்கு, நான் கோபமா எப்பவுமே கோபமா இருக்கேன், கோபத்தை எப்படியாவது நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், எதுக்கு எடுத்தாலும் பயம் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு தயக்கமா இருக்குது, புது விஷயம் ஆரம்பிக்கணும்னு ஒரு தயக்கமா இருக்குது, ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்துட்டு கவலை, குழப்பம், பயம், இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனசை பற்றி ஒரு புரிதல். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை கரெக்டாக நம்ம எப்படி டீல் பண்ணணும், என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு கிளாரிட்டி. ஸோ அப்போ அதை பற்றின புரிதல் வந்து ரொம்ப 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 அவசியம். மனசுன்ற விஷயம் நம்ம கூடியே இருக்கிற விஷயம் இல்லையா. நம்ம கூடியே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். 40 வருஷமா 50 வருஷமா நம்ம கூடியே இருக்கு. ஸோ அதை பற்றின புரிதலே இல்லாமல் நம்ம அதை டீல் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது. ஓகே, இப்போ மனசை பற்றின புரிதல் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த டைமில் கவர் பண்ணிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அப்புறம் நிறைய புக்ஸ் இருக்குது, வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது, தனியாக நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் கேட்கலாம். ஸோ மனசை பற்றின புரிதல் தேவை. ஸோ இப்போ மனசு, உடம்பு, இதை வச்சு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். உடம்புல பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதை வச்சு உடம்பை வச்சே பார்த்துட்டோம்னா உடம்புங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபிசிக்கலாக கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். மனசு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா பாடி அண்ட் மைண்ட் வச்சே கிளியராக புரிஞ்சுக்கிட்டா. ஆடியோ கிளியரா இல்லையா? ஆமா சார், கொஞ்சம் விட்டு விட்டு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இதாகுது. நீங்க மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சு, மேபி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ மைண்டை பற்றி புரியுது. இப்போ பாடி வச்சு ஈஸியாக ஃபர்ஸ்ட் பாடியை புரிஞ்சுக்கிட்டோம்னா, பாடி வந்து கண்ணுக்கு தெரிய விஷயம் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு மைண்டையும் வந்துட்டு சின்ன எக்ஸாம்பிள் மாடலாம். இப்போ பாடியில் வந்து 2 வகையான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நமக்குள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர், எல்லா ப்ரீத்திங் நடக்குது, எல்லா சிஸ்டம் உள்ள இருக்கிற சிஸ்டம் இதெல்லாம் வந்து எப்படின்னா தானா இயங்குற இயக்கம், அதாவது ஆட்டோ மோட்ல இயங்கிட்டு அதுவா ஃபங்க்ஷன் ஆகிடுது, தன்னிச்சையா இயங்கிடுது இல்லையா. கிட்னி, லிவர் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன், இல்லை சினிமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அப்படியே லைச்சி இன்வால்வ் ஆகி என்ன மறந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் நான் மூச்சு விட மறந்துட்டேன், இல்லை 2 மணி நேரம் டைஜஷன் பண்ணுறதுக்கு சரியா பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், கொஞ்சம் டைஜஷன் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், 2 மணி நேரம் லிவர் ஃபங்க்ஷன் மறந்துட்டேன், கரெக்டாக நல்ல கவனம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நம்மள கேட்டோ என்னுடைய கவனமோ அதுவுமே தேவையில்லை. இது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கு, பாட்டுக்கு தன்னால இயங்கிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இயங்கிட்டு இருக்கு. ஓகேவா, தன்னால இயங்கிட்டு இருக்கு. அது தானாக இயங்கும் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான பாடியில ஒரு இயக்கம். இன்னொரு வகையான இயக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளா செய்யற விஷயம், வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சாப்பிட்றது, எல்லாமே ஆஃபீஸ் போகிறது, போய் வேலை செய்யறது எல்லாமே இல்லையா. இது வந்து நம்மளா செய்கிற விஷயம். இது வந்து தன்னால நடக்கிறது.
வேணும்னா வாக்கிங் போகலாம், வேணும்னா ஜாகிங் ஸ்விம்மிங் போகலாம், இல்லைன்னா சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இது என்னுடைய முயற்சியினால நானா செய்யற விஷயம். இது தானா இயங்குற விஷயம். நம்மளா இயக்குற இயக்கம். ஸோ 2 வகையான இயக்கம். ஒண்ணு வந்து தானா இயங்குற இயக்கம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்மளா இயக்குற இயக்கம். தானா இயங்குற இயக்கம் வந்து உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் பண்ற வேலை. நானா பண்றது வந்து நம்மளா பண்ற செயல், ஆக்ஷன்ஸ். இதை கிளியரா அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சு. இதே மாதிரி மைண்டுக்கு வரும். ஸோ மைண்ட்ல பார்த்தீங்கன்னா மைண்ட்லயும் ஆக்சுவலா 2 வகையான இயக்கம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதை டிஸ்கவர் பண்ணி இதை கிளியர் கட்டா ஒரு டெஃபினிஷனோட சொன்னாங்க. ஸோ அவர் தான் அதை கிளியரா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிரிப்சர்ஸோ பிலாசபி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மைண்ட் அப்படின்னு ஒரு காமனா இருக்கும். அது ஒரு கிளியரா அதோட என்ன சொல்றது டிவைட் பண்ணி இந்த 2 வகையான இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லாம போனது வந்து நிறைய குழப்பத்துக்கு ரீசன் ஆயிடுச்சு. அதுதான் வந்து நிறைய பிகாஸ் ஆஃப் தட் நிறைய கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு 95% ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னா பார்க்கணும். ஸோ மைண்ட்லேயும் 2 வகையான இயக்கம் இருக்கு. பாடியில் பார்த்தோம்ல அதே மாதிரி தானா என்கிற இயக்கம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் தாட். தாட்னா ஒண்ணுமே இல்லை, தானா வர தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலுமே தானா நடக்குது இல்லையா. நான் விரும்பி எனக்கு நானா பிடிச்சி வேண்டிட்டே வாலண்டரியா நான் நினைக்கல, ஆனால் தன்னால் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்க, இப்போ வந்து இந்த செஷன் கேட்டு கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சு இன்ட்ரெஸ்டாக கவனிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது. இன்னும் யாரோ வந்துட்டு போறாங்க அப்படின்னா திடீர்னு அவரை பத்தி நினைக்க வரலாம். என் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க, இல்லை சும்மா இந்த பார்த்து கூட இந்த கலர் ஷர்ட் பார்த்துட்டு இதே மாதிரி ஷர்ட் நம்ம கிட்ட இருக்குங்க, இதே கலர்ல ஒரு சாரி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன வேணா நினைக்கலாம் இல்லையா. உட்காந்துருக்கிற எப்படி இருக்கு சம்திங் ஏதோ ஒரு தாட் வரும். அது நான் நினைக்கணும் அப்படின்னா நினைக்கல, நான் வந்து செஷன் கவனிக்கணும் தான் பார்த்துட்டு. பட் சடனா ஏதோ ஒரு தாட் வரும், என்ன கேட்காம எனக்கு தெரியாம வரும். இதுதான் தாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து தானா இயங்குறீங்க, இது என்னோட கையில இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. நானா டிசைட் பண்ணி ஓகே 5 நிமிஷம் கழிச்சு இந்த தாட் வர வைக்கிறேன், ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு இந்த தாட் வர வைக்கலாமா அப்படின்னு சொல்ல பிளான் பண்ணி நம்ம வர வைக்கிறது இல்லை. அதுவா தன்னால இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் ஏதோ ஒரு இல்லை படிச்சுட்டு இருக்கோம், ஆஃபீஸில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாத ஒரு வீட்டு தாட்ஸ், இது ஒரு சினிமா பற்றின தாட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு விஷயம் அதை பற்றின ஒரு நினைவு வரும். இதெல்லாம் நம்மளா இப்போ வேணுட்டு கொண்டு வரல, தன்னால வரும். அதனால தானா இயங்குற இயக்கம். இதே இன்னொரு டைப் இயக்கம் மைண்ட்லேயே இருக்கு. அது வந்து திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ திங்கிங்னா நம்ம பிளான் பண்ணி யோசிக்கிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்ணுறோம், யோசிக்கிறோம் அதை பற்றி. ஓகே எத்தனை மணிக்கு போகலாம், இங்கிருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம், இந்த டைமுக்குள்ளே போய் சேர்ந்தா ஓகேவா, இப்போ பைக்கில் போகலாமா, ஆட்டோவில் போகலாமா, இல்லை ஃபாஸ்ட்டாக போகலாமா, நிறைய பேர் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, காரில் போகலாமா, எப்படி போனால் கரெக்டாக இருக்கும், எப்படி போகலாம், எத்தனை மணிக்கு போகலாம், எவ்வளோ நேரம் ஆகிறதுக்கு, லஞ்ச் எடுத்துன்னு போகலாம், தண்ணி எடுத்துக்கணும், இல்லை என்ன அதை பற்றினா யோசிச்சு அதை ஆக்ட் பண்ணணும்ல, யோசிச்சு செயல்படணும். அதுக்கு பேர் தான் திங்கிங். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராகவே இருக்கும். தாட்ன்றது நவுன், அந்த ஆக்ஷனே கிடையாது. தாட்னாவே நவுன் ஃபார்ம் இல்லையா. திங்கிங் அப்படின்னு போது தான் அங்கே ஒரு ஆக்ஷனே கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே மட்டும்தான் ஆக்ஷன் இருக்கு, இங்கே மட்டும்தான் நான் ஏதோ பண்றேன், நான் ஏதோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி நடக்கிறேன். தாட்ல வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை. பட் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால இருக்கலாம், பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால இருக்கலாம், என்னுடைய நேச்சுரல் பிஹேவியர்னால இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் இந்த மொமெண்ட்ல நான் இதை கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி என்னுடைய முயற்சி, அதனால நடக்குது. அதனாலதான் தானா இயங்குற இயக்கம். இந்த மாதிரி 2 இயக்கம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வந்து கீ கோர் ப்ராப்ளம். இதுவே இதுதான். இதை வச்சு எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ப்ராப்ளம் 2 வகையான ப்ராப்ளம் தான். இது வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பணம் இல்லை, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியலோ, இல்லை என்ன ஒரு வேலைக்கு ஏதோ ஜாயின் பண்ணணுமோ, என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணினா நீங்கள் பிஸ்னஸ் அந்த பணத்தை சம்பாதிக்கணும். சும்மா உட்காந்துட்டு எனக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், டாக்டர் மெடிக்கல் எக்ஸாம் நான் எழுதணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் அதுக்கு கோச்சிங் எடுக்கணும்,
இன்னும் டே அண்ட் நைட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எஃபோர்ட் போடணும், போட்டு தான் அந்த இதை அச்சீவ் பண்ணணும். சும்மா நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ். அந்த வந்து வேற நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதான். இந்த வீட்டுக்கு முன்னாடி குப்பை நிறைய இருக்கு அப்படின்னா, இந்த குப்பையை நான் தான் எடுத்துன்னு போய் நான் எடுத்துன்னு போகணும், இல்லை வேற யாராவது வச்சு எடுத்துட்டு போனா தான் போகும். சும்மா அப்படியே வச்சுட்டே இருந்தா அதுவோ தன்னால கிளியர் ஆகும். ஸோ நான் போய் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு தான் சரி செய்யும் அப்படின்ற விஷயம். எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி. மற்றதெல்லாம் பார்த்தோம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது கவலை, வருத்தம், நிறைவே இல்லாமல் இருக்கிறது, எதுவும் நிம்மதியே இல்லாமல் தேடிட்டே இருக்குது, குறை இருந்துட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல், இன்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். அந்த சைக்கலாஜிக்கல் இந்த ஒரு கேட்டகரைசேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே வந்து இந்த ஒர்க் விஷயங்கள் இருக்கு அந்த ஃபவுண்டர் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா. ஏன்னா இந்த கேட்டகரி எதுக்குன்னு உங்களுக்கு சொன்னா புரியும். ஸோ இந்த கேட்டகரைசேஷன் அதாவது இன்டர்னல் ஆர் சைக்கலாஜிக்கல் இல்லாட்டி மென்டல் ப்ராப்ளம்ஸ் என்ன எப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ், பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வச்சுட்டா கிளியரா இருக்கும். தமிழில் வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லலாம். அகம்னா மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், புறம்னா எக்ஸ்டர்னல் லைஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம், பணம், மற்ற இந்த பிரச்சனை. இந்த ரெண்டு இந்த கேட்டகரைசேஷன் பண்ணிட்டு ஈஸியாக போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வெளியில இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம். எனக்கு வேலை கிடைக்கல, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கல, வீட்டில் என்னால் ரிலேஷன்ஷிப் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல, இந்த மாதிரி படிக்கணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், வேறு ஒரு மேரேஜ் நடக்கல, குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாமே வந்து நீங்கள் ட்ரைனிங் எப்படி பண்ணணுன்றது ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இல்லை அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அங்கே ஏதாவது அந்த இதில் அந்த விஷயத்துக்கு சஜஷன் கேட்டுக்கலாம். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து அதுக்குன்னு என்ன டெக்னிக் வேணுமோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் 100% எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் வந்து நம்மளா கிரியேட் பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியல் சுச்சுவேஷன் இல்லையா. ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி எப்படி அந்த ரூல்ஸ் எப்படி ப்ளே பண்ணணுமோ அப்படி ப்ளே பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியும், ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தவிர வேறு எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அதுதான் நம்மளுக்கு வந்து அங்கே தான் நம்ம ஸ்டக் ஆகுது. எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரிஞ்சனாலும் வேற சஜஷன் கேட்டால் இது பண்ண முடியும். பட் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் யார்கிட்ட சஜஷன் கேட்டாலும் ஃபைனலாக நம்ம தான் டீல் பண்ணணும். அதை பற்றின ஒரு கிளியர் புரிதல் இல்லாமல் தான் நம்ம ஸ்டக் ஆகிடுது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஒரு பயம், கவலை, குழப்பம், நெகட்டிவ் திங்கிங், கோபம், எல்லா உணர்ச்சியுமே, எல்லா உணர்வு, எல்லா ஃபீலிங்ஸ், தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங்கிற பகுதியில் இல்லை, திங்கிங்கிற இந்த சைடில் இல்லை. எல்லாமே வந்து தாட் அப்படின்ற இந்த இடத்துல தான். தாட்ன்ற சைடில் தான் நம்ம சொல்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இங்கே தான். 99% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த சைடு. திங்கிங் வந்து அந்த சைடில் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா திங்கிங் வந்து நானாக விரும்பி செய்யறது. இந்த பணம் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகணும், என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னா இந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும் இந்த வேலைக்கு, அதுக்கு என்னென்ன வேணும். ஸோ திங்கிங்கிறது நானா செய்யற விஷயம். இதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னுடைய பிரச்சனையே எங்கே அப்படின்னா தாட்ன்ற போர்ஷன். தாட்டு தான் எனக்கு எப்பவுமே நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? நிம்மதியான தாட்ஸ் அதாவது நிம்மதி அப்படின்றது இல்லை, நிம்மதி இன்மை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் என்னோட மைண்ட் அப்படிதான் இருக்கு சொல்லுவேன். ஸோ அந்த உணர்வுலேயே இருக்கும், அந்த உணர்வுல தான் இருக்கேன். அந்த உணர்வு என்னை விட்டு போக மாட்டேங்குது. எனக்கு பிடிக்காத உணர்வெல்லாம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. பிடிச்ச உணர்வு எனக்கு கிட்ட வர மாட்டேங்குது, பிடிச்சி வச்சுக்க முடியல அப்படின்னு தான் சொல்றேன். அந்த நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் இன்டெரக்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என் மனசு வந்து நிம்மதி அப்படின்ற உணர்வு எனக்கு வேணும், ஆனா அது கிடைக்க மாட்டேங்குது. வேற ஏதோ பயம், குழப்பம், கவலை இதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்றதுதான் நம்ம கம்ப்ளைண்ட்டே. அதுதான் ஒரு பிரச்சனையே இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னா, தன்னால வர எப்படி நான் சொன்னேன் இல்லையா, தாட்ன்ற விஷயமே தன்னால வருது. தன்னால வர விஷயங்கள், தாட்ன்ற விஷயமே அது தன்னால மறைஞ்சு போற ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ அப்படிதான் நேச்சுரலாவே அப்படிதான் இருக்கு. தாட்ன்ற விஷயமே தன்னால வந்து தன்னாலேயே மறைஞ்சு போகுது. அந்த மாதிரி ஒரு அதோட நேச்சரே அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க நினைக்கலாம், அப்படி பார்த்தா கோபம் வந்தது அப்படின்னா ஏன் அப்போ ரொம்ப நேரம் கோபமா இருக்கேன், அது தன்னாலே ஏன் போகும், இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எக்ஸாம்பிளோட சொல்றேன், ஈஸியா ஒரு சின்ன ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கிட்டோம்.
தண்ணி ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்குள்ள ஏதோ ஒரு கை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா சின்ன ஒரு சுடல் மாதிரி அலை மாதிரி பார்ப்பேன். இப்போ அலை எனக்கு பிடிக்கல. இந்த அலை தான் வந்து என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ், என்னுடைய குழப்பம், அழுத்தம், கவலை, பயம் எல்லாமே கோபம் எதுவும் இருந்தாலும் சரி. இந்த அலையை வந்து எப்படியாவது சரி செய்யணுமே. நான் இந்த சுற்று கையை விட்டு இப்படி திருப்புறேன், அப்படி திருப்புறேன், ஒரு ஸ்பூனை வச்சுக்கிறேன், அதை வச்சு இப்படி பண்ணி பார்க்குறேன், இப்படி பண்ணி பார்க்குறேன், ஏதோ ஒன்று கலந்து பார்க்குறேன், இதை கலந்து என்ன பண்ணாலும் நிற்கும். 24 நாளும் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த அலை வந்துட்டே தான் திரும்ப. எப்போ நிற்கும், அது நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே கை எடுத்து வேற எதுவுமே பண்ண தெரியும். கை எடுத்துட்டு சும்மா விட்டீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ்ல தன்னால தண்ணி செட்டில் ஆகி அப்படியே ஸ்டில் வாட்டர் ஸ்டே இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம மைண்டும் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே டெஸ்ட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிக்கல் சயின்டிஃபிக் அப்படின்னு சொன்னா இல்லையா, இது வந்து கம்ப்ளீட்லி சயின்டிஃபிக். ஏன்னா இது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு நடக்கிறது, ஏதோ புக்ல இருக்கு, ஏதோ ஒரு வீடியோல யாரோ சொல்லியிருக்காங்க, அதை அப்புறம் நீங்க 20 வருஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்தா தெரியல அப்படின்னு நம்பி உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களே இன்ஸ்டன்டா டெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்குள்ள டெய்லி எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ பிடிக்காத விஷயங்கள் எவ்வளோ நடக்குது மனசுல, அதெல்லாம் வரும்போது கிளியரா டெஸ்ட் பண்ணாவே தெரியும். நானா இதை கொண்டு வரேன்னா இதை தன்னால் நடக்குது கிளியரா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. பார்த்தோம் இல்லையா, தண்ணியில எப்படி கை வச்சு வச்சு ஏதோ பண்ண 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 அலை வந்துட்டே தான். அதே மாதிரி மனசுல போய் நீங்க எதையாவது சரி பண்ணணும்னு நினைச்சு பண்ண ஆரம்பிச்சிங்க, அதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிக்க அது இன்னும் குழப்பம் தான் கிரியேட் பண்ணும். சின்ன பிரச்சனையா இருக்கிறது வந்து பெரிய பூதாகாரமான பிரச்சனையா மாறத்துக்கு நம்ம தான் அதுக்கு எனர்ஜி கொடுத்து நம்ம தான் பம்ப் பண்ணி பெரிய பிரச்சனையா ஆக்குறோம் புரிஞ்சுக்கிட்டா. ஸோ இதை சும்மா விட்டுட்டாவே மைண்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே அதுவே சாப்பிடும். வேற எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ், பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம முயற்சி எடுத்து தான் சாப்பிடணும். ஸோ இது எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னா என்ன ஆக்சுவலா இதேதான் வந்து ஆக்சுவலா நிறைய வார்த்தைகளும் சும்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரணாகதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு சயின்டிஃபிக்கா டேர்ம் யூஸ் பண்ணி சொல்றோம். ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு லாஜிக்கல் அப்ரோச் கொடுத்து அதை பற்றி பேசலாம். அப்படி பார்த்தாலும் போதும் அப்படின்னு அதான் சொன்னேன். இதுக்கு வந்து எந்த ஒரு நம்பிக்கை, ஒரு ரிலிஜன், கான்செப்ட், பிலாசபி எதுவுமே தேவையில்லை. சும்மா லாஜிக்கலா பார்த்தாலே போதும். எப்படி பார்க்கறது? ஓகே, நம்ம நான் சொன்ன வந்து தண்ணி மாதிரி நீங்க ஒண்ணுமே பண்ணாம தான் அதுவே கிளியர் ஆகும். எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, அதுக்கு நீங்க எப்படி செக் பண்றது, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்க்கணும். மனசு எப்படி வேலை செய்யுது நம்மளுக்கே தெரியும். நீங்களே வீட்டுக்கு இந்த செஷன் முடிஞ்சப்பறம் கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி வேலை செய்யுது. தாட் திங்கிங், இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். அதை புரிஞ்சுட்டீங்கன்னா, ஒன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கே தெரிஞ்சுன்னா, அப்புறம் உங்க ஒரு ஃபோன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்மளுக்கே தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் நான் யாரையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நான் வந்து குழம்பிட்டே இருக்க மாட்டேன். ஐயோ எனக்கு ஃபோன் பண்ண கால் போகவே மாட்டேங்குது, இந்த வாய்ஸ் செய்யவே கேட்க மாட்டேங்குது, இந்த வாட்ஸ்அப் மெசேஜே போக மாட்டேங்குது, அதெல்லாம் போய் குழம்பு தேவையில்லை. வந்து என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எப்பவுமே கவலையா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு நெகட்டிவ் திங்கிங் வருது அப்படின்னா நான் குழம்பு தேவையே. எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கிளியரா எனக்கே தெரிஞ்சிச்சு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ வந்து அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு 4-5 கேள்விகள், அதை வச்சு நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம் உங்க மனசு எப்படி வேலை செய்யுது. இப்போ நான் சொல்லும்போது ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் டீட்டெயில்டா உட்காந்து உங்களுக்கு டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே தான், ஒரு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு குறையவே கிடையாது, ஏதாவது வந்துட்டே இருக்கும். ஸோ அது வரும்போது இந்த கொஸ்டின்ஸ் வச்சு அப்ளை பண்ணி நீங்க பார்க்கலாம். சும்மாவே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எதுக்காக இது அப்படின்னா, இதை பண்ணி பார்க்க உங்களுக்கு மனசை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து சொன்னேன், அதை வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தையில கேட்டிருப்பீங்க, சும்மா காதால கேட்டிருப்பீங்க. பட் இது என்னன்னா, நீங்களா அதை புரிஞ்சு நீங்களா அந்த முடிவுக்கு வரும்போது தான் அது கிளியர் கட்டா அந்த அளவுக்கு புரியும் போது தான் நீங்க அதை கிளியரா இந்த ப்ராப்ளம் வெளியே வரும். சும்மா வாய் வார்த்தையில காதல கேட்டதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவு. அந்த தெளிவு வந்தப்பறம் தான் நீங்க எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ
கார் ஓட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்டுறதை பத்தி நம்ம எல்லாம் பேசிட்டோம். கார் இப்படி இருக்கு, ஆக்சிலேட்டர் இப்படி இருக்கு, பிரேக் இங்க இருக்கு, ஸ்டீரிங் இங்க இருக்கு, இது இருக்கணும், இப்படி பண்ணணும் பத்திலாம் பேசிட்டோம். கொஞ்சம் ஓட்டியும் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்களே இறங்கி ஓட்ட ஆரம்பிக்கணும் தான். அதுக்கப்புறம் தான் நீங்களா ஃப்ரீயா ஓட்ட ஆரம்பிக்க ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இது வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்களா எப்படி பண்றது அப்படின்றதுக்கான ஒரு அப்ரோச். ஒரு 4-5 கேள்விகள். இப்போ வந்து ஏதோ ஒரு தாட் வருது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மீட்டிங் பேசிட்டே இருக்கேன். சடனா ஏதோ ஒரு தாட் வருது. அது ஒரு கிளாஸா இருக்கும், அது அதை பத்தி ஒரு ஐடியா. இப்போ வந்து ஒரு தாட் வந்து அது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுதா, இல்லை வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுதா அப்படின்னு நம்மளே செக் பண்ணிப்பாங்க. ஏதோ ஒரு தாட், சும்மா காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்தா கூட ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுவாங்க. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் கழிச்சு காஃபி குடிக்கணும் ஒரு தாட் வரப்போது கரெக்டாக இப்பவே ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னா இல்லை 5 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு கோவம் வரப்போது பாரிப்பாங்க. ஏதோ இது பண்ண போகலாம், கோவம் 5 மினிட்ஸ் கழிச்சு வரப்போது அப்பதான் நான் கோவப்பட போறேன். 5 மினிட்ஸ் கழிச்சு ஏதோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஏதோ ஒரு கவலை வரும் எனக்கு. இப்போ நான் கவலைப்பட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். திடீர்னு ஏதோ நடக்கும், ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், அது சம்பந்தமா ஒரு உணர்வு நமக்குள்ள கிரியேட் ஆகும். சடனா ஒரு கவலை, ஏதோ மகிழ்ச்சி, எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்குள்ள ஏதோ ஒரு தாட் கிரியேட் ஆகும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் தெரியுதா, வரத்துக்கு முன்னாடியே தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுமே. அதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் பிளான் பண்ணி ஏற்கனவே பிளான் பண்ணி இந்த தாட் வரணும் அப்படின்லாம் நாம ஒன்றும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இது வந்ததுக்கு முன்னாடி தெரியுதா, இந்த வரதுக்கு அப்புறம் தெரியுதா நம்மளே செக் பண்ணி பார்க்கணும். ஏதோ உங்களுக்கு ஒரு கவலை, பயமோ, நிம்மதி இல்லாம ஏதோ ஒன்று சம்திங் உள்ள போயிட்டு இருக்கேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இந்த எண்ணம் மட்டும்தான் வரணும், பாக்கி எந்த எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம டீல் பண்ண, நம்ம டிசைட் பண்ணிக்க முடியுமா? வந்து எனக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே, இன்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே ஹாப்பி விஷயங்கள் மட்டும்தான் வரணும், அது எதுவுமே வரக்கூடாது, கோவமே வரக்கூடாது, என்ன பண்ணாலுமே நான் டென்ஷனே ஆகும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணா கூட மைண்ட் அப்படிலாம் கேட்குதான். சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஸோ அப்போ அது என் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி, அது செக் பண்ணாலும் அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. சரி, உணர்வு தான் வருது, அதோட டைம் ஆகுது, டைம் டியூரேஷன் ஆகுது. இன்னைக்கு எனக்கு பர்த்டே, ஒரு ஃபோன் வந்துச்சு, சரி ஓகே அப்படியே வந்தாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ் இருந்துட்டு போயிடும் அப்படின்லாம் நான் டிசைட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அதுவுமே என் கையில கிடையாது. இந்த ப்ராப்ளமோட தீவிரம், அதோட இம்பாக்டை பொறுத்து அந்த உணர்ச்சியை வந்து கம்மியாகவும் இருக்கலாம், ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், இது என் கையில கிடையாது. ஸோ அதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஸோ உணர்வுகளோட தாக்கம் இந்த மாதிரி, அதாவது ஒரு உணர்வு, ஒரு கோபம், ஒரு பயம், அதோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்காது. கொஞ்ச நேரம் யோசிப்போம், ஓகே சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. 10,000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா அது கிரியேட் பண்ற இம்பாக்ட் ஜாஸ்தி. ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. நானா டிசைட் பண்ணி இம்பாக்டை மாற்றிக்கவோ, குறைக்கவோ, கூட்டவோ முடியும். ஒரு உணர்வோட தாக்கம். ஸோ சூழ்நிலை என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ பேசிக்கலா பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மைண்ட் இல்லாட்டி தாட் அப்படின்ற பகுதி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி, அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து சும்மா சாம்பிளுக்கு நான் ஒரு 4-5 இது சொன்னேன். நீங்க எப்படி வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு எப்படி தோணுதோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. 100 தடவை, 200 தடவை, 1000 தடவை, 10,000 தடவை, எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மைண்டுன்ற விஷயம், அதாவது தாட்ன்ற அந்த இயக்கம், தானா இயங்குற இயக்கம் நம்ம பார்த்துருக்கேன். தானா இயங்குற இயக்கத்துல நம்ம கண்ட்ரோலையும் இல்லை. அங்க போய் நீங்க என்ன முட்டி மோதி நீங்க முயற்சி பண்ணாலும், தலைகீழ நின்னாலும் அதை நம்மளால மாற்றவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்ம விஷயம். டெம்பரரியா நீங்க மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு கவலை இருக்கு, சரி ஒரு மியூசிக் கேட்குறேன். ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை, கொஞ்ச நேரம் போய் சினிமா பார்க்குறேன். மேபி ஆமா ஒரு 1 ஹவர் நீங்க பண்ணி ஒரு டெம்பரரியா அந்த ரிலீஃப் இருந்து வெளியில வந்துடும், அந்த கவலை இருந்து வெளியில. திரும்பி ரியாலிட்டி கவலை அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. திரும்ப அதை நினைச்சும் போது கவலை வரதான் செய்யும். ஸோ அதை வந்து பர்மனண்டா சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த மாதிரி தான் அந்த அடிக்ஷன் அப்படிதான் போறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த அவங்களால சால்வ் பண்ண முடியாத விஷயத்த, அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத விஷயத்த மறக்கிறதுக்காக ஒரு 2 மணி நேரம் ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது,
இந்த பழக்கங்கள்லாம் அவரோட மெயின் ரீசன் அதுதான். அது அந்த கொஞ்ச நேரம் மறந்துருக்கலாம் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடலாம். திரும்பி வந்தீங்கன்னா திரும்பி அதே பிரச்சனை வரதான் செய்யும். பர்மனண்டா சால்வ் பண்ண முடியாது. பர்மனண்டா சால்வ் பண்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே. ஸோ அப்போ வந்து பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் அதாவது நீங்க இந்த மைண்டுக்கான புரிதலை பார்க்கணும். புரிஞ்சுக்கும் போது தான் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க உள்ள மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தான் இந்த பிரச்சனைகள் வெளியில வரும். எப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், மைண்ட் இந்த தானா இயங்குற இயக்கத்துல நம்மளுக்கு வேலை இல்லை, அங்க நம்ம கண்ட்ரோலே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வேலை இருக்குன்னு ட்ரை பண்ணாலுமே ஒன்றும் நடக்காது. டெம்பரரியா எதுவும் பண்ற மாதிரி ஓரளவுக்கு பக்காவாக இருக்கும். பட் ஃபைனலா பர்மனெண்டா உங்க கண்ட்ரோல் தான் இல்லை அப்படின்றது தான் திரும்ப திரும்ப. ஸோ அதை வந்து நம்மளா புரிஞ்சுக்கிட்டு செக் பண்ணி பார்த்து, ஆமா இந்த சிஸ்டம் வந்து நம்ம கண்ட்ரோலே இல்லை, இங்க நம்ம தேவையில்லாம நுழைக்கிறது தான் பிரச்சனையே. நம்மளா போய் உள்ள இறங்கி ஏதாவது செய்யணும்னு ஆரம்பிச்சா, ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்ப்பாங்க, தண்ணி நீங்க கை வச்சு பண்ண 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 அலை வந்துட்டே இருக்கும், நிறுத்தவே முடியும். கடல் அலை ஓய்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ள போய் ஸ்விம் பண்ண போவேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி என்னோட உணர்வுகள் எல்லாம் சைலண்ட் ஆயிடும், பியூர் ஆயிடும். அப்புறம் தான் நான் வந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணவே முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டே கிடையாது. சிஸ்டம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஃப்ரீயா விட்டீங்கன்னாவே தண்ணி மாதிரி அதுவும் செட்டில் ஆயிடும். கோவமோ பயமோ கூட நீங்க சும்மா அதை ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணாம ஏற்றுக்கிட்டு கம்ப்ளீட்டா 100% அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே ஃபியூ செகண்ட்ஸ் அதுவும் மறைஞ்சு போகும். எப்படி தானா வருதோ தானா மறைஞ்சு போற ஒரு நேச்சர் தான் அதோட நேச்சர். பட் என்னன்னா நம்ம அந்த டைம் கொடுத்து அதை பார்க்கறது கிடையாது. இந்த வரைக்கும் யாரும் அதை சொல்லி தரவும் இல்லை, நம்ம அந்த ஆங்கிள் பார்க்கவும் இல்லை. அதனால ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாமா? கோவம் வந்துன்னா கோவத்தை எப்படியாவது நம்ம தள்ளி விட்டுருவோம், பயம்னா பயத்தை எப்படியாவது நான் எங்கிட்ட இருந்து தள்ளி விட்டுருவோம், அப்பதான் அது சரியாகும் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் நம்ம வச்சிருக்கோம். மகிழ்ச்சி வந்துன்னா அதை எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணும், அதே ரொம்ப நாளைக்கு நான் பிடிச்சி வச்சுட்டா தான் என்கிட்ட நிற்கும் அப்படின்னு நம்ம தப்பாக கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இயற்கை தான். நான் கிரியேட் பண்றது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை நேச்சுரல் சிஸ்டம் அப்படின்னு எப்படி நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி மைண்டுங்கிற ஒரு அதாவது தாட் பண்ற அது வந்து நேச்சுரல் சிஸ்டம். நேச்சுரல் சிஸ்டம்னா மழை வெயில் மாதிரி. மழை வெயில்லாம் எங்க அர்த்தம் இல்லை, நான் வேணும்னா நிறுத்தவோ மழை பெய்யுன்னா பெய்யவோ இல்லை வெயில் வரணும்னா வரப்போதான் பண்ண வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த மைண்டுங்கிற சிஸ்டம் நேச்சுரல் சிஸ்டம். அது உங்களுடைய இயல்பு, உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பாஸ்ட் நடந்த இன்சிடென்ட்ஸ் அதெல்லாமும் சேர்ந்து அந்த கிரியேட் பண்ணி தான் வரும். அதை கூட நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. கிரியேட் பண்ணதான் வேணாமா, நான் வேணும்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பண்ண முடியும். டெம்பரரியா பண்ணலாம். நீங்க ஒரு மெடிடேஷனோ, ஒரு பாட்டு கேட்கறதோ, ஒரு வாக்கிங், ஒரு ரிலாக்ஸேஷன், சினிமா பார்க்கறது, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மூலமா டெம்பரரியா பண்ணலாம். பர்மனன்ட் சொல்யூஷன்றது நீங்க இதை புரிஞ்சுக்கும் போது தான் கிடைக்கும். ஸோ இந்த புரிதல்ன்றது என்ன அப்படின்னா சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த தானா இயங்குற இயக்கம்ல எனக்கு வேலை இல்லை, அங்க வந்து நான் ஏதோ செஞ்சு சரி பண்ணணும் அப்படின்ற முயற்சியில இறங்குனாதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டா போதும். ஏன்னா அங்க நீங்க எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னாலே தன்னால ப்ராப்ளம் ஆகும், அதுவே ரெஸ்ட். பட் நம்ம ஏதோ செய்ய போக பிரச்சனை பெருசாகும். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் ரூட்டே வந்து இதுதான். உங்களுக்கு இது வந்து கேட்கறது ஒரு சாதாரண விஷயம், என்ன இது தெரியாது, நம்மளுக்கு தெரியாதா, இல்லை ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி இருக்கலாம். பட் ஐ கேன் பெட் யூ உங்களுடைய லைஃப் ஒரு 180 டிகிரி ஷிஃப்ட் ஆன மாதிரி கம்ப்ளீட் ஆப்போசிட் ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனை எங்க இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்காம நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டா எனக்கு நான் நிம்மதியா இருக்க போறேன், இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஹாப்பி ஆகிடும், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா எனக்கு ஓகே செட்டில் ஆகிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஒன்றையும் பண்ணிடுவோம். அது முடிஞ்சப்போ அடுத்த ப்ராப்ளம் போய் சால்வ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆனால் மைண்டுன்ற விஷயம் அப்படி இங்கதான் பிரச்சனை அப்படின்றது நிறைய நம்ம அதை பார்க்கறத நோட்டீஸ் பண்றதே இல்லை. அதை டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் ஓகே பிரச்சனையே இங்கே தான் இருக்கு, இந்த பிரச்சனையோட ஆணி வேர் ரூட்டே வந்து இங்கே தான் இருக்கு. மைண்ட்ல சால்வ் பண்ணிட்டு இருந்தாலே நம்மளோட 99% ப்ராப்ளம் சால்வ். நம்ம சந்தோஷமா இருந்தாலே ப்ராப்ளம் தான் ஈஸியாக டீல் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ நம்மளே வந்து அந்த மென்டல் ஸ்டேட்டே வந்து சரியான நிலையிலேயே இல்லைன்னா நம்ம ப்ராப்ளம்ஸே டீல் பண்ண முடியும். ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் மனசுல ஒரு குறை இருக்கு, நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா அந்த வாழ்க்கையே அவருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் எதுவுமே வசதி இல்லைனாலும் மனசு லெவல்ல அவர்
நிம்மதியா இருக்காரு, ஆனந்தமா இருக்காருன்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆப்ஷனாக தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு நிறைவு கொடுக்குதே தவிர, மற்றபடி வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் பொருள்ல ஒரு ட்ரிகர் மாதிரி டெம்பரரியா ஒரு சந்தோஷத்தையோ நிறைவையோ கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியும். பட் அது பர்மனண்டா கொடுக்காது. அது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி. லைட் வந்து உள்ள இது பண்றதுனால தான் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவன் அந்த நிறைவே கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்னு வச்சுக்கோங்க. கார் வந்து எல்லாருக்குமே இன்பத்தை கொடுக்குன்னா, உங்களுக்கும் கொடுக்கணும், எனக்கும் கொடுக்கணும். இல்லை ஒரு வீடுன்னா உங்களுக்கும் எல்லாருக்குமே கொடுக்கணும். அப்படி கொடுக்குறது இல்லை. இங்க என்ன எதிர்பார்க்கணுமோ, எப்படி எதிர்பார்க்கணுமோ அந்த மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும்போது, சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது, நிறைவு கிடைக்குது. அவங்களோட எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த திருப்தி நிறைவு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க மைண்ட் லெவல்ல என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகுது தவிர இந்த பொருள் வந்து டைரக்டா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. அந்த பொருள் கொடுக்கணும் எல்லாருக்குமே ஈக்குவலா கொடுக்கணும், இது கொடுக்குறது இல்லை. நமக்குள்ள என்ன அதை பத்தின ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கோம், அதை வச்சுதான் டிபெண்ட். ஸோ மைண்ட் தான் இந்த கீ ரோல் பிளே பண்ணும். மைண்ட்ல இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த பர்மனன்ட் நிறைவை பற்றி தான் நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம அந்த புரிதல் தான். தாட் திங்கிங் அப்படின்னு கிளியரா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். திங்கிங் லெவல்ல நம்ம கையில இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் பண்ணலாம். செயல் ஆக்ஷன் நம்ம கையில இருக்கு, இந்த ரெண்டு விஷயம் நம்ம கையில இருக்கு. வேற தாட்ன்ற விஷயம் நம்ம கையிலேயே இல்லை. அந்த நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதை சரி செய்ய முடியாது. அந்த சரி செய்ய வேண்டிய வேலையே நமக்கு இல்லை. சும்மா விட்டாவே அதுவா சரியாயிடும் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. நம்ம 99% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ். இது இருக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம வெளியில இருக்கிற சேலஞ்சஸ், வெளியில இருக்கிற சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய அதுக்கு நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு என்ன முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரிசல்ட். நம்ம சப்போஸ் பத்தலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டேலண்ட்டை வளர்த்துட்டு தான் போயிடும். இது எதுவும் ஷார்ட்கட் மைண்ட் லெவல்ல புரிஞ்சுக்கிட்டாவே எல்லா பிரச்சனையுமே சால்வ். ஸோ இது வந்து ஏதோ ஒரு புக்ல யாரோ எழுதியிருக்காங்க இருந்துச்சு நான் படிச்சுட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. என்ன மாதிரி யாருமோ அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது 200-300 பேர் எனக்கு டைரக்டா பேர் சொல்லி தெரியற அளவுக்கு நூற்றுக்கணக்கான பேர் ஒர்க் ஆயிருக்கு. மேபி 1000 பேர், ஆயிரக்கணக்கான பேர் கூட ஒர்க் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்குமே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னா, லைஃபே டோட்டலா மாறிடுச்சு, ஜாலியாயிடுச்சு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா விஷயத்த பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு எப்படி ஒரு குழந்தைத்தனமான மனசு, இன்னசென்ட் இதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், ஒரு இன்னசென்ட் மைண்ட் செட்டுக்கு வந்து சொல்யூஷன் தான். அந்த இன்னசென்ட் மைண்ட் செட் வந்துச்சுன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. சப்போஸ் வெளியில இருக்கிற பிரச்சனையை நம்ம முயற்சி பண்ணி நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி மனசுன்ற விஷயமே ஒரு பேர்டனாவே இருக்காது. சைக்காலஜிக்கல் பேர்டன் எல்லாமே தூக்கி போட்ட மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், எல்லா ப்ராப்ளம்லேருந்தும் ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி ஃபீல். அந்த மகிழ்ச்சி, அந்த நிறைவு, அந்த ஒரு விடுதலை, இதுதான் வந்து விடுதலை, மோட்சம், முக்தி அப்படின்னு நிறைய பேர் வச்சு சொல்றாங்க. லிபரேஷன், என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு வேற வேற டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த விஷயம் இதுதான், இதோட கட்ஸ், அந்த கோர் விஷயம் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கா லாஜிக்காவே புரிஞ்சுக்கிட்டாவே போதும். வேற எந்த ப்ராக்டிஸோ எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுதான் இந்த ஒரு இது புரிஞ்சுட்டு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் பெனிஃபிட் ஆயிடும். நீங்களும் புரிஞ்சுட்டு பெனிஃபிட் ஆகும் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஷார்ட்டா. சார், உங்க யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்ல Q&Aல நீங்க டைப் பண்ணா கூட நான் சார் கிட்ட கேட்கிறேன். ஒரு Q&Aல ஏதோ கொஸ்டின் வந்திருக்கு இல்லையா சார்? என்ன சார்? Q&Aல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இல்ல யாரும் எதுவும் கேட்கல சார். அதுல முன்னாடியே கேட்டுருக்காங்க, போட்டிருக்காங்க சார். whether inner breath or ujjayi pranayama will help us. Okay, fine.
எஸ் இட் வில் ஹெல்ப். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிடேஷனோ இல்லை பாட்டு கேட்கறதோ ஹெல்ப் பண்ணும் டெஃபினட்டாக. ஹெல்ப் பண்ணாது அப்படின்னா எதுவுமே கிடையாது. பட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், பட் ஒரு டெம்பரரியா ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அந்த மாதிரி. அது கண்டிப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாம், அதை கண்டினியூ பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது. பட் நம்ம பர்மனண்டா ஒரு ரிலீஃப், பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மைண்டோட ஃபங்க்ஷன் எப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா பர்மனண்டா ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் எந்த ஒரு இந்த மாதிரி மெடிடேஷனோ இல்லை வேற எந்த ரிலீஃபை தேடி போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சார், யாரும் எதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே, ஸோ வேணும்னா அதுக்கப்புறம் நீங்க நம்பர் கூட கொடுத்துக்கலாம். அதான் நான் ஷேர் பண்றேன் சார், நான் ஷேர் பண்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த தாட் திங்கிங் டிஃபரன்ஸ் நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சதுனாலே ஆக்சுவலி நிறைய அவங்க ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஷேர் பண்ணிருக்கேன் சார், எங்க நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன். யாராவது கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேன் சார். ஏதோ ஒரு क्वेश्चन வந்து வாட்ஸ் யுவர் ஒபினியன் அபௌட் ரீபர்த்? ஓகே, ஸோ அகைன் ரீபர்த் நம்ம ஏற்கனவே ஷோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒருத்தர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுதான் கரெக்ட், அதுதான் தப்பு, இது சரியில்லை, இது பெருசு, இது சின்னது அப்படின்னா நம்ம எண்ட்லெஸ்ஸா ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கோம். இது வந்து எந்த ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபோ எவிடன்ஸோ நானா நேரில் பார்த்தா இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை நம்பலை அப்படின்னாலும் விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் நம்ம அது ஒரு கன்க்ளூசிவா இருக்கு, அதுக்கு ஒரு எவிடன்ஸோட ப்ரூஃபோட ஒரு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இல்லாததுக்கு நம்ம உங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்லிக்கலாம், இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. அதனால அது இருந்தாலும் இல்லாட்டாலும் பிரச்சனை எங்க அப்படின்றது தான் நம்ம பேசிக்கலாம். இருக்கோ இல்லையோ அது ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளமே வந்து நம்ம மைண்ட் லெவலில் தான். இதை கரெக்டாக டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம 99% ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாவே போகும். மற்றபடி இந்த ரீபர்த் அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு அது இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை அது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, எனக்கு நம்பிக்கை அதனால அது வரல அப்படின்னா ஒரு பற்றி ஒருத்தவங்க கர்மா பத்தி கேட்டிருக்காங்க சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் கர்மா. ஓகே, ஹவ் டு ஓவர்கம் அவர் கர்மா. ஓகே, அதான் இப்போ சொன்ன அதே கொஸ்டின், அதே ரெஸ்பான்ஸ் ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து அகைன் கர்மான்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சயின்டிஃபிக்கா பார்த்தா தெரியல, அப்படின்னா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் லாஜிக்கலா கெஸ் பண்ணி பார்த்தா, நான் நிறைய பேர் சொல்றதை வச்சு பண்ணும்போது பார்த்தா நம்ம ஓரளவுக்கு நல்ல கர்மாவா பண்ண போனா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்போது என்னால முடியலன்னா கர்மா அப்படின்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்ன ஆக்சுவலா மீன் பண்ணுது அப்படின்னாவே வாண்டடா வில்லிங்கா நான் யாரோ ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டுருக்கேன், அதாவது பர்பஸ்ஃபுல்லா ஏதோ ஒரு கெடுதல் பண்றேன் அப்படின்னா தான் அது ஒரு நெகட்டிவ் இல்லை, கெட்ட கர்மா அப்படின்னு சொல்லுவோம். நான் பர்பஸ்ஃபுல்லா இன்டென்ஷனலா பண்ணல, இன்டென்ஷனலா இருக்கிறதெல்லாம் நம்ம கெட்ட கர்மான்னு சொல்லணும். அதனால நம்ம இன்டென்ஷனலா நம்ம நல்லது நல்ல கர்மாவா செய்ய ஆரம்பிச்சா ப்ராபப்ளி அது வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி லாஜிக்கலா அப்படின்ற மாதிரி சில தியரிஸ்லாம் இருக்கு. ஸோ அதுபடி போனோம்னா அப்படி வச்சுக்கலாம்.
ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல அந்த இன்டென்ஷனோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் செய்யலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அதுக்கு ப்ரூஃப்லாம் இல்லை கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ரூஃப்லாம் எதுவும் கிடையாது. சயின்டிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை டைரெக்டாக யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் அது இல்லைன்ற நம்புறவங்களுக்கு இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள். ஓகே சார். ராம்ஜி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அவருக்கு ஒரு क्वेश्चन இருக்குனாரு. ஓகே. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். நீங்க சொன்ன மெக்கானிசம் படி நான் இருக்கனா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஹாப்பியா இருக்கேன். எந்த தாட்டும் நீங்க இது திங்கிங்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது இல்லை. அப்படியே வந்தாலும் அதையும் மைண்ட் பண்றது இல்லை. காம்ப்ளெக்ஸ் பண்ணாம இருந்தாலே நம்மளுக்கு பாதி விஷயங்கள் இதுவாகிடும். இப்ப வந்து இது பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு ஹைபாத்திக்கலா நாம போறதை விட அது போகாம ஓகே இப்ப இருக்கிற நிலைமை நல்லது அப்படின்ற ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருந்தானா இதெல்லாம் ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கரெக்ட் தான். அந்த மாதிரி உங்களால இருக்க முடியுதுன்னா தாராளமா பேசிக்கலா நம்ம தானா வர விஷயங்கள் எதுவுமே நம்ம மைண்ட் பண்ணாம அது வந்து தானா நடக்கிற விஷயங்கள் நம்ம வந்து நம்மளுக்கு வேலை கிடையாது புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பத்தி ஒரு கவலையோ வருத்தமோ எப்படியாவது நான் சரி பண்ணுவேன், எப்படியாவது நான் இது பண்ணுவேன், இந்த கவலை எப்படியாவது சரி பண்ணுவேன், எப்படியாவது நான் வெளியில தள்ளி விடுங்க அப்படின்ற ஒரு முயற்சி இருக்காது. முயற்சி இல்லைன்னா அந்த டென்ஷனும் இருக்காது. ஒரு நிம்மதி இல்லாம எதையோ தேடிட்டே இருக்கிற விஷயமும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டைம் நம்மளா எதுவும் பண்ணி இருக்கிற விஷயம் தான் அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணும். வெளியில இருக்க நீங்க சொல்ற திங்கிங் வந்து வெளியில ஆக்ஷன் சம்பந்தமான திங்கிங் அது வந்து ஆக்ஷன் ரிலேட்டடா இருக்கும். அது அந்த பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே வந்து நம்ம மனசை நம்ம சரி பண்ண போராடுற அந்த போராட்டம் தான் வந்து நிறைவுக்கே வராம கண்டினியூஸா போக வேண்டியது. அப்ப அக்செப்டன்ஸ் தான் இல்லையா இங்க? நம்மளால வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரம் த தாட்ல இருந்து ஆரம்பிச்சு எதுவா இருந்தாலும் ஸோ ரொம்ப மினிமம் லெவல்ல நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஏதோ நாம பண்றோம், அதுக்கு ஆக்ஷன் மட்டும் தான் நாம, ரிசல்ட் நம்மளுது கிடையாது இல்லையா? நம்மளுக்கு கிடையாதுன்னா நீங்க உங்களால ஆக்ஷன் 100% 200% எஃபோர்ட் போடலாம். உங்களை மீறி சில விஷயங்கள் வந்து ரிசல்ட்டை பாதிக்கலாம், சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு பட் நம்ம எஃபர்ட் போடுறது நம்ம கையில இருக்கு. என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு எக்ஸாம்னா எக்ஸாமுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இதுக்கான எஃபர்ட் போடுறது அதெல்லாம் நம்ம பண்ணலாம். நம்ம 100% போட்டோம் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா இல்ல 100% இல்லை அப்படின்றது தான் அந்த இடத்துல. நாம பண்ணல, நம்மளுக்கு த்ரூ ஆகலைன்னா நாம பண்ணல அப்படின்றது தானே அந்த இடத்துல. இது நம்ம 100% from our view 100% இல்லையா? அவர் சைடு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும். நாம 100% பண்ணல அப்படின்றது தான் நாம அந்த இடத்துல முடிவுக்கு வர வேண்டியது. கரெக்டா? வரலாம், இல்லாட்டி சூழ்நிலை கூட இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ்க்கே போறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண தெரியுமா? எனக்கு தான் தெரியும், நானும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். 2 பேருமே போட்டி போட்டுதான் 10 பேர் 100 பேர் போட்டி போட்டு தான் இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு கம்மியா ஃபாஸ்டாக பண்ணாலும் அவர் ஜெயிக்கணும். ஸோ அது வந்து நீங்க போடல, எஃபர்ட் போடலன்னு சொல்ல முடியாது. அதனால அது அவருடைய கர்மாவா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல அவருடைய பாடி, அவருடைய நேச்சர், அவருடைய ஒரு டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய விஷயம். தேங்க்யூ. செஷன் நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். இல்ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. நீங்களா? ஹலோ ஆனந்த் சார். எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் பகவத் சார் ஐயாக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இன்னைக்கு சொன்ன இந்த விஷயம் வந்து நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இத தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வந்து நம்ம எந்த அளவுக்கு அது லைஃப்ல வந்து ஒவ்வொரு விஷயத்துலயும் அதை நுணுக்கமா நம்ம தாட்டு இது திங்க் அப்படின்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு வரும்பொழுதுதான் நம்ம அதுல இருந்து வந்து வெளில வர முடியும். எனக்கு ஆக்சுவலா ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரிதான் நான் ஹெய்லர் பாஸ்கர் சாரோட ஒரு செஷன் தான் அட்டன் பண்ண சென்னையில. பட் பை காட்ஸ் கிரேஸ் அங்க வந்து நான் பகவத் ஐயா மீட் பண்ணி நீங்க
சொன்னீங்களே எக்ஸாம்பிள், அந்த தண்ணி எக்ஸாம்பிள், அத வச்சு சொல்லும் போதுதான் வந்து வாழ்க்கையில நம்ம பண்றதுக்கு எதுவுமே இல்ல, நம்ம சும்மா இருந்தாலே போதும் அப்படின்ற அந்த ஒரு ஞானம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த தெரிதல் வந்து எனக்கு அன்னைக்கு வந்து கிடைச்சது வந்து பகவத் ஐயாவாலதான். எவ்வளவு சிம்பிளா அந்த எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். நம்ம வந்து அந்த பைப்பை சும்மா விட்டாலே போதும் அந்த தண்ணி தானன்றோம். ஆனா நம்ம தான் அதை போட்டு திருவிட்டே இருக்கோம்னு நான் சொல்றேன். பட் தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர என்னால வந்து எல்லாத்துலயும் அப்ளை பண்ணாலும் என்னால அது வெளியில வரவே முடியல, அதை ஓவர் கம் பண்ணல. ஆனா எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, நம்ம திரும்ப திரும்ப அந்த பைப்பை திருவிட்டே இருக்கோன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா என்னால வந்து பட் ஃபைனலா 1 இயருக்கு முன்னாடி நான் மெடிடேஷன்ல வந்து இந்த மூச்சு கவனிக்கிறது அந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல டக்குன்னு வந்துரும். அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நான் டீப்பா எது திங்க் எது தாட் நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான், ஒருவேளை நான் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்ல டல் ஸ்டூடெண்டா இருப்பேன், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி எனக்கு உட்கார்ந்து எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லா கவனிக்கும் பொழுதுதான் வந்து எனக்கு இந்த 1 இயரா வந்து மெடிடேஷன்ல தான் எனக்கு அந்த புரிதல், இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், பிரச்சனையை வந்து நம்ம தான் அமைதியா வெளில உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ற புரிதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப அந்த லைஃப்ல வந்து நிறைய பிளேசஸ்ல இன்னும் நான் 100% அப்ளை பண்றேன்னா இல்ல, ஒரு 30% பண்றேன், ஒரு 70% வந்து தெரிஞ்சுக்கிறேன், இங்கெல்லாம் நான் மிஸ்டேக் பண்றேன் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கேன். பட் எல்லாருக்குமே இந்த தெரிஞ்சுக்கிறதால மட்டும் வந்து சாத்தியம் சிலருக்குதான் இருக்குங்கிறது வந்து என்னோட, ஏன்னா நான் 4 வருஷம் நான் தெரிஞ்சுக்கிட்டே தவிர என்னால அதுல இருந்து எல்லா அப்ப பிரச்சனைக்கெல்லாம் சும்மா இருக்கணுமா, பிரச்சனை நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாதா, ஆனா அத வந்து சொல்யூஷனை மட்டும்தான் தெரியணும், அதுக்காக உட்காந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்ற புரிதல். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொன்றுலயும் அப்ளை பண்ண அந்த அப்ளை பண்ண வேண்டிய டாஸ்க் நம்ம பண்ணாதான் இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்கிறது வந்து நான் ரொம்ப லேட்டரா புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனா இத வந்து ஈஸியா சீக்கிரமா எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்னா என்ன ஏதாச்சும் என்ன மாதிரி மெடிடேட் பண்ணி உட்கார்ந்து, ஆனா ஐயா சொல்றாங்க ஒரு செகண்ட்லயே வந்து எல்லாருக்குமே அந்த குதிரை மேல இப்படி கால் போடுற கேப்ல நம்ம பண்ணிடலாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே தவிர ஆனா அதை நான் உணரல, வாழ்க்கையில அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த குழந்தைத்தனத்தையும் இன்னும் நான் வந்து இதுவும் பண்ண முடியல. அதான் சார். இதுக்கு ஏதாச்சும் ஈஸியா ஏதாச்சும் இருக்கா? ஓகே, புரியுது. எல்லா சிச்சுவேஷனும் நீங்க ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அப்ளை பண்ணிட்டே இருக்கோம் லைஃப் லாங் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பேசிக்கலா அந்த முடிவுக்கு வரதான் முக்கியம். இங்க வந்து எனக்கு வேலை இல்லை, இனிமே இதை நான் கவனிக்க வேண்டிய இந்த பொறுப்பு என் கையில இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்க வீட்டுல காலிங் பெல் அடிச்சதுன்னா நான் போய் பார்க்கணும் யார் இருக்காங்க, பக்கத்து வீட்டுல காலிங் பெல் அடிச்சதுன்னா நான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து இப்போ இந்த காலிங் பெல்லாம் டெய்லி ஒவ்வொரு தடவையும் காலிங் பெல் அடிக்கும்போது நான் போய் பார்த்துட்டு வரணுமா, இல்லை பக்கத்து வீடுன்ற முடிவுக்கு வரணும். ஓகே, இது பக்கத்து வீடு, இது என் வீடுன்ற அந்த கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா போகும். இல்லாட்டி ஒவ்வொரு தடவை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த தாட்ன்ற விஷயத்துல எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம மொத்தமா இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே பர்மனண்டா ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த முடிவுக்கு வரதான் அங்க முக்கியம். அந்த முடிவுக்கு வரத்துக்கு நீங்க ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுக்க வேண்டியிருக்கலாம். நீங்க திரும்ப செக் பண்ணலாம், திரும்ப கன்ஃபியூஷன் வரலாம், திரும்ப போய் அதை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையே வராது, இவ்வளவுதானான்னு யோசிச்சுட்டே இருக்கும். அந்த முடிவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் அந்த டைம் எடுக்குமே தவிர முடிவுக்கு வந்துட்டு ஆமா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இங்க வேலையே இல்லை, இதை உட்காந்து எதுக்கு இதை உட்காந்து பேசிட்டே இருக்கும் அது சொல்லிட்டு நான் போய் வேலையை பார்க்க. அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு வரத்துக்கு தான் அது. அந்த முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பர்மனண்டா அது பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அங்கதான் என்ன நடந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு நடக்கலையோ, தாட்டு ஃப்ளோ ஆகுதோ ஃப்ளோ ஆகலையோ, தாட்டோ திங்கிங்கோ அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. பாட்டுக்கு என்னால என்ன செய்ய முடியும், போய் வேலை செய்ய முடியும், அவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த முடிவுக்கு வரதுதான் முக்கியம். ஓகே சார், நான் திரும்பவும் இத வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இல்ல, டே டு டே லைஃப்ல செய்ய வேண்டிய ஒர்க் மட்டும் செஞ்சுட்டு அது பாட்டுக்கு வரட்டும், அது பாட்டுக்கு போட்டுன்னு நான் திரும்பவும் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்.
நான் திரும்ப சீக்கிரமா அந்த குழந்தை ஸ்டேட்டுக்கு போக ட்ரை பண்றேன். இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சப்போஸ் அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையுமே நம்மளா கொண்டு வரல. நீங்களா நம்மளா விரும்பி யாரும் பிரச்சனையை கொண்டு வரலாம், கொண்டு வர மாட்டோம். அதுவும் தன்னால நடக்குது, அதுவுமே ஃப்ரீயா விட்டுருங்க, அதுவுமே தன்னால அதுவும் காட்டலாம் அப்படின்னு நினைச்சு விட்டா அங்கேயே உங்களுக்கு வேலை கிடையாது. புரிதலும் சரியா வரல அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்ததுனால அதுவுமே நம்மளுக்கு அந்த கிடையாது. டவுட் இருந்தா புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போய் வேலையை பார்க்க வேண்டியதான். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். How to attain முக்தி, லிபரேஷன், ஞானம், ஃப்ரீடம் போட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரீடம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நம்ம லிபரேஷன், முக்தி, மோட்சம் அப்படின்ற பேர்ல லிபரேஷன் தருங்க. அந்த பேர்ல அதுதான் சொல்றேன், வேற வேற பேர்ல சொல்றாங்களே தவிர இந்த புரிஞ்சிக்க வேண்டியதுதான் முக்கியம். பிரச்சனையே இங்கதான். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதான், அதை பற்றி தான் நம்மளுக்கு பேசணுமே இன்னைக்கு. நிறைய வீடியோஸ் இருக்கு ஆக்சுவலா யூடியூப்ல, புக்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நீங்களா உட்காந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சு பார்த்தீங்க, கொஞ்சம் பொறுமையாக அவங்களோட ஓன் ஸ்பீட்ல அதை உட்காந்து கேட்டு வீடியோஸ் கேட்கறதோ இல்லை புக்ஸ் படிக்கிறதோ பண்ணீங்கன்னா 4-5 தடவை அதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பயங்கரமா ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சாதாரண விஷயம். க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். ஆக்சுவலி வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல சார், யாரும். புக்ஸ் ஆஃப் பகவத்தையா நீங்க அதை நீங்க செக் பண்ணி. ஆமா, நான் தான் போட்டிருக்கேன். மைண்ட் இஸ் லொகேட்டட் இன் ஈச் ஆட்டம் ஆஃப் அவர் பாடி. ஸோ அந்த மாதிரி மைண்டுன்றது கண்ணுக்கு தெரியாத விஷயம் தான். அந்த இங்கே லொகேட் ஆயிருக்கு, அங்கே லொகேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ராபப்ளி சயின்டிஸ்ட் ஏதாவது ஒரு ஆன்சர் வச்சுக்கலாம் இருக்கு. சார், வேற யாரும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. Okay, thanks everyone. Thank you all. Bye.